Hi, welcome to Kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். எல்லாருக்கும் பிடிச்சமான ஜாங்கிரி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும். ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்னும் வரப்போகிற ஒரு சில தினங்களில் தீபாவளி வரப்போகுது. இந்த மாதிரி பண்டிகை டைம்லலாம் ஸ்வீட்ஸ் நம்ம வீட்டிலேயே செய்கிறது வழக்கம். அதை எப்படி செய்யலான்றது இன்றைக்கி பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உளுந்து, சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு, கலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். நான் இன்றைக்கி 1/4 கிலோ உளுந்து அதை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வடித்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் ஓகே. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைக்க போகிறோம். உளுந்த வடை, மெது வடை எப்படி நம்ம அரைக்குவோமோ அதே அளவுக்கு தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அதிக நேரம் உளுந்து ஊறிட்டாலும் பரவாயில்லை, நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த புளிப்பு ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணி போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோவாக வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை நான் காட்டுறேன். அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்தோன்னா அப்படியே ஒரு பால் மாதிரி கீழே விழணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வடை சுடுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பீட் பண்ணுவோம் மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அதான் வச்சு பீட் பண்ணணும். ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி செஞ்சால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் செஞ்சிங்கன்னா மாவு ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வேண்டாம். இந்த அளவுக்கு செஞ்சால் போதும். இது ஸ்வீட் ரெசிபி தான், இருந்தாலும் கொஞ்சம் போல் நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போது கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அரிசி மாவும் சோள மாவும் கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம சேர்ப்போம். ரெண்டுத்தில் எது இருக்கோ நம்ம வீட்டில் அவைலபிள் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேசரி பவுடர் கலர் எங்கள் வீட்டில் இருக்கிறதே நான் சேர்த்துக்கிறேன். கடையில் இருக்கிற மாதிரி இன்னும் ரொம்ப நல்லா டார்க் ஆரஞ்சு கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எனக்கு போதுமாக இருக்கும், அதனால் நான் இந்த அளவுக்கே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும் அப்படின்னா சர்க்கரை பாகில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அது இதை ஜாங்கிரி செஞ்சு எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் டிப் பண்ணி எடுப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட கலர் கிடைக்கும். இப்போது மாவு நம்ம எடுத்து போட்டால் இந்த மாதிரி விழணும். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். இப்போ நம்ம 1/4 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியமாக தேவைன்னா 3/4 கப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது சர்க்கரை நல்லா டைல்யூட் ஆகிடுச்சு. சர்க்கரை பாகில் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டாலும் கவலைப்பட வேண்டாம். நல்லா கொதித்து அந்த பாகுப்பதம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் பரவாயில்லை, அது கொதிச்சுதுன்னா திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பாகு டெஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு எடுத்தால் ஒரு கம்பி பதம், இது கரெக்டாக இருக்கும். இதுக்கும் மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் சுகர் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ரஃப்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டான பதம். இப்போ இந்த பாகு திக்காகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைம்
ஜூஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக் இல்லைன்னா நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பால் கவர் இல்லைன்னா ஆயில் கவர்ஸ்லாம் இருக்கும். இல்லை உங்ககிட்ட வந்து ஜாங்கிரி போடுறதுக்குன்னு கிளாத்லாம் வச்சுருப்பாங்க, அது இருந்தாலும் சரி. நம்ம இதை எடுத்து இந்த கவரில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து பால் கவரில் தான் செய்ய போகிறேன். அதுதான் நம்மளுடைய கை அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்ம கீழே வந்து அந்த நாசில் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியா வரைக்கும் அந்த மாவு வந்து கீழே வரும். அதுக்கப்புறமா நம்ம ஹோல்ஸ் பார்த்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஹோல்ஸ் கட் பண்ணிக்கணும். ஜிலேபி சைஸ்க்கும் கொஞ்சம் மேலே. இப்போ நான் வந்து ஒரு டம்ளருக்குள்ளே இந்த பால் கவர் வச்சு நான் வந்து ஜாங்கிரி பேட்டரை வந்து உள்ளே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கார்னரில் வந்து சிசர் வச்சு பாருங்கள், ஸ்லோவாகவே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன நோசில் வந்து அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இதில் ஒரு மாவு சேர்த்துப்போம். இப்போது மாவு வந்து நம்ம எண்ணெயில் பட்டதும் மேலே எழும்பி வரணும். அப்போது எண்ணெய் வந்து கரெக்டான அளவில் வந்து சூடாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து பார்ப்போம். உடச்சி பார்த்தா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போது உங்களுக்கு ஜாங்கிரி வந்து எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரவுண்டாக இந்த மாதிரி ரிங் மாதிரி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி காட்டுறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கம்பி, அதாவது முறுக்கு கம்பியோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் நார்மல் 2 ஸ்பூன் வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து நான் ரஃப்பாக வந்து இந்த மாதிரி ரிங் போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து பேக்கரியில் ஸ்வீட் ஸ்டால்லலாம் எப்படி ஜாங்கிரி போடுவாங்களோ அந்த மாதிரி நம்ம போடலாம். இப்போ வந்து இதுக்கு அடுத்த சைஸு இல்லை மொத்தம் 3 சைஸ், பெருசு, மீடியம், அதுக்கும் சின்ன சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். சர்க்கரை பாகு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னா நல்லா சூடாக இருக்கணும். நம்ம பொரிச்சு எடுத்த ஜாங்கிரியையும் சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 2 நிமிஷம் சர்க்கரை பாகில் டிப் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப டிப் பண்ணக்கூடாது. டிப் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும், சவுன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த ஜாங்கிரியை சாப்பிட்ற அந்த ஃபீல் வராது, அதாவது கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ வந்து சர்க்கரை பாகில் இந்த மாதிரி 2-3 தடவை திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை பாகு வந்து திக்காயிடுச்சு, சூடு கம்மியாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துனீங்கன்னா மறுபடியும் வந்து சர்க்கரை பாகு டைல்யூட் ஆகிடும். அப்போ மறுபடியும் நம்ம ஜாங்கிரி பொரித்து அதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம டிப் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா இந்த சர்க்கரை பாகெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது, தள்ளி வைக்கணும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறமா. இப்போ பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ரிங்கு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரிங் போடணும். பேன் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம எண்ணெய்க்கு கிட்டேயே வச்சு இந்த ஜாங்கிரி வந்து புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா ஜாங்கிரியும் நல்லா பொரித்து சர்க்கரை பாகில் டிப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்து உடையுது.
ஸ்வீட்னஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாகு சில்லுன்னோ இல்லை தண்ணியாவோ கம்பி பதத்தில் இல்லாமல் நம்ம எடுத்துட்டாலும் இந்த மாதிரி வந்து சாஃப்டாகிடும். சாப்பிட்றதுக்கு வந்து ஜாங்கிரி மாதிரி இருக்காது. இப்போ நம்ம உடச்சி இந்த ஜாங்கிரியை நான் வந்து ஒரு பீஸ் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்படி அழுத்தணுன்னா டப்புன்னு உடையணும். இந்த மாதிரி இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பிக்காக அரிசி மாவு நம்ம சேர்ப்போம். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும், முறுக்கு மாதிரி. ஸோ அதே அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக இனிப்போடு கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.